பிப்ரவரியில் 15 தேதி 45 தேதிகள் என்று வைத்துக் கொண்டால் துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்களுடைய வீடுகளில் சோதனை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பது சூசக தகவல் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் பரவலாக பேசப்படுகிறது. இன்று தமிழகத்தில் பண முதலாளியாக இருக்கக்கூடிய குட்டி அதானி, மினி அதானி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இருவருமே தங்களுடைய சன் டெலிவிஷனில் டாய்லெட் கழுவுறாங்க. தமிழ்காரன் வச்சுக்காங்க, நார்த் இந்தியன் வச்சுக்காங்கள. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக வட இந்தியாவில் ஆட்சி புரிவதற்கான ஆக்கப்பூர்வமான நிலைமை உருவாக்கிவிட்டது. அப்படி வந்தார்களே ஆனால் 2024 ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் திம்சம் செய்வது தயாநிதி மாறனாகத்தான் இருக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை என்று கேட்டால் 3வது முறையாக நரேந்திர மோடி 2024 பொது தேர்தலில் வந்துவிடக்கூடும். அதற்கு உதாரணம் ரியல் ஒன் மீடியா உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய ரியல் ஒன் மீடியா வாசகர்களுக்கு தொடர்ச்சியாக டெல்லியிலிருந்து, டெல்லி மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் என இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அத்தனை எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டுகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜா கோபாலன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. வணக்கம் வணக்கம் நமஸ்காரம். ரொம்ப சந்தியம். இப்போ டெல்லியில அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கு. மீண்டும் தமிழகத்துல முக்கிய புள்ளியுடைய இடத்துல ரெய்டு மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே சார். எந்த அளவுக்கு சார் டெல்லியில இடி அலுவலகம் பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கா சார்? இருக்கு. அந்த பரபரப்புக்கு காரணம் தமிழகத்தில் சீற்றம் குறைந்து விட்டது, வெயில் வந்து விட்டது, சூரியன் வந்து விட்டான். இனி பகல் காட்சிகள் ஆரம்பமாகும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறையினுடைய தாக்கம் இயற்கை சீற்றத்தை விட புயல், கங்கா புயல், கஞ்சா புயல், அப்புறம் மெக்சிகன் புயல் எல்லாத்தையும் விட ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இருந்து இதை ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நல்ல சிவா, என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 20 தேதி வாக்கில் பாராளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். என்று அதை ஆரம்பிக்க இருக்கிறார்களோ அன்றிலிருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர ஆரம்பிச்சுவிடும். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 45 நாட்களுக்குள்ளாக, ஜனவரி 30 தேதி, பிப்ரவரியில் 15 தேதி, 45 தேதிகள் என்று வைத்துக் கொண்டால் துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்களுடைய வீடுகளில் சோதனை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பது சூசக தகவல் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் பரவலாக பேசப்படுகிறது. ஓகே சார். இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பயணத்தை ஜனவரி 14ஆம் தேதி துவக்க இருக்கிறார். விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். ராகுல் காந்தி பேரே எடுக்காதீங்க சார். வட இந்தியாவில் அவருக்கு இது இல்லைங்க சார். வட இந்தியாவில் அவருக்கு ஒரு அழுத்தமும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. தடால்னு எங்கேருந்து போறாரு, நாளை காலையில் ஃபாரின் போயிடுறாருங்க அவரு. அது தெரியுமா உங்களுக்கு? இயர் எண்டு, வருட கடைசியில அவங்க அப்பா அவங்க அம்மா தங்கச்சியோட ஃபாரின் போயிடுறாரு. அப்படி இருக்கும் 24/7 அரசியல்வாதி தேவையை தவிர பார்ட் டைம் அரசியல்வாதி தேவையில்லைங்க. பகுதி நேர அரசியல்வாதி ராகுல் காந்தி. அவரை பத்தி பேசாதீங்க. பாரத் ஜோடோ யாத்திரா பிப்ரவரி மாதத்தில் முடித்து கொண்டு, அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச் மட்டும் பண்ண போறாரு. பார்த்தேன் நான். பாம்பேலேருந்து நார்த் ஈஸ்ட் பக்கம்லாம் போறாரு. என்ன பிரயோஜனங்க? நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் வளரவே இல்லைங்களே சிவா. வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமான 9 மாநிலங்களில் பசு மூத்திரம் என்று சொன்னாரே செந்தில்குமார், அதை கிண்டல் செய்தாரே, அந்த இடத்துல எல்லாம் நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அதையும் தவிர குறிப்பாக ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ராமர் கோவிலை ஜனவரி 24ஆம் தேதி 12:30 மணிக்கு புதுப்பித்து அர்ப்பணிக்க இருக்கிறார் நரேந்திர மோடி. அதனுடைய ஆதரவு, அதனுடைய தாக்கம், அதனுடைய ஆளுமை எல்லாமே நார்த் இந்தியாவில் 100% இருக்குங்க. காங்கிரஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. இப்ப சமீபத்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி எனக்கு ஒரு செய்தி வந்தது. இந்த மொபைல் போன்ல சொல்றாங்க, மம்தா பானர்ஜி கூட வரமாட்டேன்ட்டு. ஆக ராமர் மந்திர் கோவில் கட்ட ஆரம்பித்த பிறகு பற்பல சட்ட சிக்கல்களில் இருந்து, பற்பல பொருளாதார அது ஒரு வன்முறைகள் எல்லாம் கடந்து வந்த பிறகு ராமர் கோவில்
4000 5000 கோடி ரூபாயில் மாபெரும் கட்டிடம் கட்டி இருக்கிறார்களே, அது வரவேற்கத்தக்கது. எப்படி முஸ்லாமியருக்கு மெக்காவும் ஜெருசலேம் முக்கியமோ கிறிஸ்துவர்களுக்கு, அதே மாதிரி இந்துக்களுக்கு ராமர் மந்திர் என்று மாபெரும் கோவிலை கட்டி காண்பித்த பெருமை யோகி ஆதித்யநாத்துக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் சாரும். அந்த பின்னணியில் பார்த்தால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. சீதாராம் யெச்சூரி போக மாட்டேன்ட்டார் ராமர் கோவிலுக்கு, காங்கிரஸ் போக மாட்டேன்ட்டாங்க. இந்துக்களுக்கு பண்டிகைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தீபாவளிக்கோ கார்த்திகை பெருமாளுக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ நன்றி தெரிவிக்காத, வாழ்த்து தெரிவிக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக அவர்களும் இன்விடேஷன் ராமர் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி வச்சா கூட போக மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துவிடும். அம்மையார் ஜெயலலிதா நம்மிடம் இருந்த பொழுது ஓப்பனாகவே ராமர் கோவில் கட்டுவதை ஆதரித்திருக்கிறார். அதிமுகவினுடைய கொள்கை பிரச்சார கூட்டங்களிலும் சரி, தேர்தல் அறிக்கையிலும் சரி. இப்பொழுது தர்ம சங்கடமான நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஆள்படுவார். அவர் போவாரா போக மாட்டாரா தெரியவில்லை. ஆதரவு தருவாரா தரமாட்டாரா தெரியவில்லை. இன்றும் நிலைப்பாடு சீதாராம் யெச்சூரி போக மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு, காங்கிரஸ் போக மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனால் அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை என்பதைத்தான் ரியல் ஒன் மீடியா நேயர்கள் மூலமாக, நெல்லை சிவா மூலமாக நான் என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சோ தட் பப்ளிக்ல ஒரு அப்செட் இருக்கணுங்க நெல்லை சிவா. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா சார், நார்த் சைடுல வந்து ஒரு வீடியோ வைரலா வலம் வந்துகிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா, கடந்த ஆண்டு தயாநிதி மாறன் அவர்கள், திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் பேசிய ஆடியோ தான். அதாவது வடநாட்டை சேர்ந்த ஹிந்தி தெரிந்த, ஹிந்தி படித்தவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல டீ கிளாஸ் கலவுறாங்க அப்படிங்கிற வீடியோ வைரலா வலம் வந்துட்டு இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதற்கு பாத்தீங்க அப்படின்னா, மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த அமித் மாளவிகாவை பொறுத்த வரைக்கும் இதற்கு நிதிஷ்குமாரும் ராகுல் காந்தியும் பதில் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க சார். இந்த வீடியோ வைரல், அமித் மாளவிகா கேட்ட கருத்துக்கள் அதெல்லாம் எப்படி சார் இப்போ டெல்லியில இருந்துகிட்டு இருக்கு சார்? வட இந்தியாவில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் செந்தில் குமாராக இருக்கட்டும், தயாநிதி மாறனாக இருக்கட்டும், TR பாலுவாக இருக்கட்டும், ஆர் ராஜாவாக இருக்கட்டும், தமிழ்நாடு கோருபவர்கள் என்ற ஒரு சித்தாந்தம் வந்துவிட்டது. சனாதனத்தை எதிர்ப்புகள் என்று வந்துவிட்டது. இப்போது புதிதாக வந்திருப்பது கக்கூஸ் தொழில்வங்க நார்த் இந்தியன்ஸுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அவர் ஸ்பைஸ் ஜெட் என்று ஒரு விமானத்தை நடத்தி கொண்டு வந்தாரே தயாநிதி மாறன், இன்று தமிழகத்தில் பண முதலாளியாக இருக்கக்கூடிய குட்டி அதானி, மினி அதானி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் இருவருமே தங்களுடைய சன் டெலிவிஷனில் டாய்லெட் கழுவுறவங்க தமிழ்காரன் வச்சுக்காங்க, நார்த் இந்தியன் வச்சுக்காங்களே, அவர் பேசலாம். அது மாதிரி வட இந்தியாவில் அவர் பேசிய பிறகு நான் என்னை போன்றவர்கள் 40-50 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருந்து டெல்லிக்கு வந்த பிறகும் கூட எங்களை எல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் வட இந்தியினர். குறிப்பாக நிதிஷ்குமார் கூட சொல்றாரு, ஹிந்தி தெரிஞ்சுக்கு வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் தயாநிதி மாறனுடைய இந்த கக்கூஸ் சமாச்சாரம் தான். தங்களுக்கு நினைவு இருக்கு நெல்லை சிவா, கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரன்ஸ் இஷ்யூல எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க. அவங்க வட இந்தியாக்களை விரட்டினார்களா இல்லையா? பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் வட இந்தியா பொன்முடி பேசினார். எங்க இருக்காரு இன்னைக்கு? அவரு ராஜினாமா செய்துட்டு அமைச்சர் பதவி இல்லாத உட்கார்ந்து இருக்காரு அவர். அந்த மாதிரியான நிலைமை கண்டிப்பாக தயாநிதி மாறன் மீது வரும். ஏறி வச்சுங்க நீங்க. 2024க்கு பிறகோ அல்லது அதற்கு முன்பாகவோ பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக வட இந்தியாவில் ஆட்சி பெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான நிலைமை உருவாக்கிவிட்டது. அப்படி வந்தார்களே ஆனால் 2024 ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் திம்சம் செய்வது தயாநிதி மாறனாகத்தான் இருக்கும். ஏதி வச்சுங்க. ஓகே சார். இது போன்று கடந்த காலங்கள்ல திமுகவினர் பேசிய வீடியோக்கள், ஆடியோக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல நார்த் சைடு வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இது போன்று திமுகவினுடைய பேச்சுக்கள் இந்திய அலையன்ஸை உடைச்சிரும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதே சார். இந்திய அலையன்ஸ் செத்து போச்சுங்களே சார், அது கொல்லி வச்சுட்டாங்களே சார். எங்க சார் இருக்குது? நீங்களே நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணல சார். இந்திய அலையன்ஸுங்கிறது சரத்குமார் ஒரு பக்கம் இருக்காரு, அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம் இருக்காரு, மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இருக்காங்க, மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு பக்கம் இருக்காது. குடிமை இப்படி சண்டைன்னா அங்க சண்டைங்க. அதை பார்த்துட்டு தான் பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 மாதங்களாக பாட்னா சென்றார், அங்கு நிதிஷ்குமாரை சந்தித்தார், மும்பை சென்றார், பெங்களூர் சென்றார், டெல்லி வந்தார். இந்த 4 இடங்களிலும் ஏன் அவர் நிருபரை சந்திக்கவில்லை?
மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த பிறகு கூட ஒரு உபச்சார ரீதியாக புரோட்டோகால் படி தான் என்ன நெறிநாட்டினேன் என்பதை சொல்ல வேண்டாமா பொதுமக்களுக்கு? ஏன் மு.க. ஸ்டாலின் தவறினார் மாண்புமிகு முதலமைச்சர்? இதெல்லாம் பொதுமக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பார்களே. அந்த கேள்வி எங்கு போய் முடியும் என்று தான் கேட்டு கேள்விக்கிறார்கள். சார் பாத்தீங்கன்னா சார், அந்த INDA அலையன்ஸ்ல நடந்த கூட்டத்துல நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி வந்து தேசிய மொழி அப்படின்னு சொல்லி தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி திமுக அதிகாரப்பூர்வமா தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர்கள், அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது செல்ல சிவா. அந்த பிரச்சனை என்ன என்று கேட்டால், இருக்கக்கூடிய சமயத்தில் குறைந்தபட்ச சமயத்தில் அவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தம். இந்தி கூட்டணி என்பது முடிந்து விட்டது. குடிவிப்புடி சண்டை என்றால் அங்குதான் எடுத்து குஸ்தி நடக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் அங்க பணம் இல்லைங்கிறாரு. அதானியை பத்தி திட்டிட்டே இருக்காரு ராகுல் காந்தி. ஏங்க அப்படி திட்டுறாரு அவரு? எதுக்காக திட்டணும் அவரு? அதானி யாருங்கிறாரு. சைனாவை பத்தி பேசுறாரு. ஒண்ணு தலைகள் தெரியாத பேசிட்டு இருக்காரு. ராகுல் காந்தியை பொறுத்த மட்டில் 24/7 பாலிட்டிஷியன் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், TR பாலுவாக இருக்கட்டும், அதுவும் நரேந்திர மோடியாவே இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும். ஆனா இவர் வந்து பேசிட்டே இருந்தா அந்த மக்கள் ஃபாரின் போயிடுறாரு ராகுல் காந்தி. அதிகங்கிறது. சோ என்னை பொறுத்த மட்டும் நிறைவு கருத்தாக நான் சொல்லி நம்முடைய பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் மிஸ்டர் எல்லை சிவா. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை என்று கேட்டால், 3வது முறையாக நரேந்திர மோடி 2024 பொது தேர்தலில் வந்துவிடக்கூடும். அதற்கு உதாரணம் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தேர்தல். அங்கு காங்கிரஸ் பூண்டோடு கொடி எடுத்து விட்டார்கள். அது இனி வளருவது கடினம். ஈஸியாக நரேந்திர மோடி வெளியே எழுந்து விடுவார். கடினமான போட்டி தேவை. இந்தியாவில் நல்ல எதிர்க்கட்சி தேவை என்ற கருத்து தான் உலவுகிறது வட இந்தியாவில். ஆனால் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய அளவிற்கு இந்தி கூட்டணியோ ராகுல் காந்தி முன் வரவில்லை. அதுதான் ஒரு யதார்த்தம். அதுதான் ஒரு வருத்தமான செய்தி. சார் கடைசி கேள்வி சார், இது போன்று கடந்த காலத்துல திமுகவினர் பேசிய வீடியோக்களை வைரல் பண்ணுவது, ரீட்வீட் பண்ணக்கூடிய வேலைகள்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தான் INDA அலையன்ஸ்ல இருந்து திமுகவுக்கும் INDAக்கும் பிளவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக திகழ்வார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதே சார், உண்மையா சார்? உண்மைதான். அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்ததனால் அந்த நுணுக்க வழக்குகள் தெரியும். சில கேஸ் எல்லாம் அவர் நல்லா கண்டுபிடிக்கிறாரு. அண்ணாமலையினால்தான் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு. எங்க தயாநிதி மாறன் வந்து சொல்றாங்களே, என்ன வளர்றாருங்க அவர் தயாநிதி மாறன். எதுக்கு நீங்க கக்கூஸ் கழுவுன்னு பேச முடியும் சார்? அதனால எங்களுக்கெல்லாம் ஆபத்தா இருக்கு நெல்லை சிவா. நாங்கெல்லாம் பல ஆண்டுகளாக நான் வட இந்தியாவில் இருந்தாலும் எங்களெல்லாம் கிண்டு பண்றாங்க, கக்கூஸ் கழுவுங்கிறாங்க எங்களெல்லாம். இந்த முதிய வயதிலேயே கொஞ்சம். அதற்கு காரணம் தயாநிதி மாறனுடைய உளறல். அதை எக்ஸ்போஸ் செய்தது, அதை வெளிக்கொண்டு வந்தது அண்ணாமலை. இன்னும் இது மாதிரியான வீடியோக்களை அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்தால் திமுக என்பது இந்தி கூட்டணியிலிருந்து வெளிவிடக்கூடிய நிலைமை பொதுவிடும். அந்த அழுத்தம் வட இந்தியாவில் தெரிகிறது. காரணம், பசுமூத்திரம் என்று சொன்னது வட இந்திய மக்களை புண்படுத்தி விட்டது. அதுக்காக செந்தில்குமார் வாபஸ் பெற்றாரே அந்த ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை, அதை விட மோசம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசியல்வாதி கொடுத்துட்டு வாபஸ் வாங்குறதுங்கிறது மிகவும் தவறான விஷயம் நெல்லை சிவா. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே. ஓகே சார்.